ஹாய் மக்களே, நம்ம டிஎன்ஏல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சில லூசுகளுக்கு சூப்பர் பவர் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்ல இவங்க நம்ம ஹீரோயின் கோக்கு காரிக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம். டாக்டர் கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது ஹார்ட் எப்போ வேணா நின்றும் செத்து போயிடுவான் அப்படின்னு. இந்த சீன் கட் பண்ணா அடுத்தது வெக்ஸோட ஸ்ட்ரீட்ல நடந்து வரும்போது நீங்க வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க கிட்ட சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது உலக அழியுது இந்த மாதிரி கதையெல்லாம் கட்டிக்கிட்டு நீங்க அதுல சேர்ந்துன்னு சொல்லும்போது இவளே ஆல்ரெடி செத்து போயிடுவாங்கிற வெக்ஸில் இருக்கா இல்லையா, இந்த உலக அழியறதை நான் பார்க்குற போது நான் உயிரோட இருக்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரே மன உளைச்சல்ல சோகமா அவங்களெல்லாம் கத்தி விட்டுட்டு உட்காந்துட்டு அழுகிறா. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாங்க இவளை பார்க்க. ஹீரோ கவர்மெண்ட் ஜாப்ல மக்கள் குறை தீர்க்கும் அதிகாரியா இருக்கா. அப்பதான் நம்ம முந்திரிக்கொட்டை என்ட்ரி ஆகுது. முந்திரிக்கொட்டை என்ன பண்றா அப்படின்னா, முந்திரிக்கொட்டை அடிக்கடி வந்து அங்க இருக்கிற குறைகளை சொல்றது, புறாக்கு கண்ணு சைடில் தெரியுது, சைடில் மூடுது, அந்த மாதிரி சொல்ற எல்லா வேலையும் முந்திரிக்கொட்டை பாப்பாப்பி. முந்திரிக்கொட்டை அதே மாதிரிதான் ஒரு இடத்துல குப்பை தேங்கி அங்க வந்து தண்ணி சேர்ந்து நிக்குது, டிச்சு தண்ணி அங்கதாங்க எல்லாத்துக்கும் சூப்பர் பவர் கிடைக்கும். அந்த இடத்த வந்து நம்ம குறை தீர்க்கும் அதிகாரி ஹீரோ கிட்ட வந்து சொல்றாப்பி. அங்கிருந்து அடுத்த காட்சிக்கு நம்ம நகர்ந்தோம்னா அங்க அப்படியே குப்பை தொட்டுற தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ ஏன் இந்த ஊருக்கு வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த தாத்தாவுக்கும் அந்த ஹீரோக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, ஏதோ தெரியுது அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்கிரீன்ல வில்லன் கேங் வந்து அந்த குப்பை கொட்டுற தாத்தா அவரு எங்க ஸ்டே பண்ணியிருக்காரோ அங்கேயே வந்து அவரை தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினியோட பாட்டி என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த பாட்டி பார்க்கறதுக்கு தாங்க பாட்டி மிகப்பெரிய கேங் லீடர். பின்னாடி கதை போக சொல்றேன் பாருங்க, மிரட்டும் இந்த பாட்டி. இந்த பாட்டி கிட்ட நம்ம ஹீரோயினி சாக போற விஷயத்த சொல்லாம, பாட்டிக்கு தெரியும் தம் பேத்திக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும், ஓகேங்களா. ஆனால் பேத்திக்கு தெரியும் டாக்டர் நீ சீக்கிரமா சாக போறேன்னு சொன்னது. அதை பாட்டி கிட்ட மறைக்காம பேத்தி அலோரா அப்படிங்கிற இடத்துக்கும் மொகஞ்சதார இடத்துக்கும் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால பாட்டிக்கு தெரியாம ஊரை விட்டு ஓடி போலாங்கிறத பேத்தியோட மெயின் பிளான். அதுக்கு பாட்டி கிட்ட பணம் கேட்கறா, பாட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாட்டி ஒரு ரவுடி பாட்டி. பாட்டிக்கு மீறி இந்த ஊர்ல எதுவுமே நடக்காது. பாட்டி கட்ட பஞ்சாயத்து பண்றது, வட்டி கூட்டு சம்பாதிக்கிறது, எல்லா வேலையும் பாட்டி பார்ப்பாங்க. அதனால பாட்டி கண்டு ஊரே போயிருக்கும்போதா பாட்டி கிட்ட சண்டை பிடிச்சி வாங்கிடலான்னு நினைக்கிற ஹீரோயினியோட பிளான் சொதப்புது. நம்ம கோக்குமா பூக்காரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ சடனா பாட்டிக்கு தெரியாம தன் திங்ஸை பேக் பண்ணி எடுத்துட்டு வெளியே போலான்னு நினைக்கிறப்பதான் அங்க வெங்காயத்தை வெட்டுற அம்மோஞ்சி அவனை பார்க்கறா. அம்மாஞ்சி யாருன்னா, பாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம கோக்குமாக்கரியும் அம்மாஞ்சியும் வெங்காயம் உரிச்சு தர்றது தான் அவங்களுக்கு வேலை. ஸோ கோக்குமாக்கரிக்கு அம்மாஞ்சி வந்து ஒரு பார்ட்னர், ஓகேங்களா, வேலை செய்யற இடத்துல. அந்த அம்மாஞ்சியை பார்க்குறா. அம்மாஞ்சி நீ ஏன் பாட்டி தெரியாம ஊர் விட்டு ஓட்டுறியா அப்படின்னு கேட்குறா. ஆமா நான் ஓடி போறேன், காசு அப்படின்னு கேட்கும்போது அம்மாஞ்சி கிட்ட நீத்தா அப்படின்னு கேட்குறா. எங்கிட்ட எங்க அவ்வளவு காசு அப்படின்னு அம்மாஞ்சி பேசுறப்ப சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாட்டிக்கு தெரியாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அந்த ஸ்கிரீன் அப்படியே இருக்க இங்கே முந்திரி கொட்டை தான் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு டெலிவரி வேலையை பார்க்குறான். அதாவது பூ ஷாப் வச்சுருக்காங்க, அதை போய் டெலிவரி பார்க்குறது தான் முந்திரி கொட்டையோட வேலை. முந்திரி கொட்டை சூப்பர் ஹீரோவாக போகிறது தெரியாமல் திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஒரு ஷாப்பிங் மால் போய் அங்கே ஷாப்பிங் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்களே நீ ஊரை விட்டு போகிறதுக்கு உங்கள் பாட்டி ஒத்துக்குச்சா அப்படின்னு ஆச்சரியமாக பேசுகிறாங்க. அங்கே யாருக்கும் தெரியாமல் முகத்தை மூடிக்கிற மாதிரி மூடிக்கிட்டு, ஏன்னா அங்கே எல்லாத்துக்கும் தெரியுது இவன் வாங்கிட்டு இருக்கான்னு. அது தெரியாம நம்ம கோக்குமாப்காரி வாங்கின பர்ச்சேஸ்லாம் எடுத்துட்டு வாங்கின பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் சூட் கேஸில் போட்டுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வர இடத்துல ஹீரோ ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட்லேயே அவ கூட மோதல் காதலில் வரும்ல, அதனால மோதல் வச்சிருக்காங்க. மோதல்ல பார்த்துக்குவான். ஹீரோ ஊருக்குள்ள ஏதோ தப்பு நடக்குதுன்னு நம்ம முந்திரி கொட்டை கம்ப்ளைண்ட் பண்றதையும் ஊருக்குள்ள சில பேர் காணாம போறாங்க அப்படின்னு நினைக்கிறதையும் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம கோக்குமக்கரியை
ஃபாலோ பண்ணுவான். ஏன்னா அவள் தான் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிறாள். ஃபாலோ பண்ணலான்னு பின்னாடி வந்து நம்ம கோக்குமாக்காரியோட சூட்கேஸை பிடிச்சி ஹீரோ இழுக்க, 2 பேர் அதில் ஒன்று மில்லிங் இழுக்க, சூட்கேஸ் திறக்க, உள்ள இருக்கிற டெடி பறக்க, கத்தி காம்பு எல்லாமே பறந்து போகும்போது இதை பார்த்தா நம்ம கோக்குமாக்காரி செம கோவம் வந்து ஹீரோவை பளீர்னு விட ஹீரோ கண்ணம் திரும்புது. அப்புறம் நம்ம ஹீரோ வாங்கின அடியில் பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றா. அந்த டைம் ஹீரோயினோட பாட்டி நம்ம கொக்கமக்காரியை காணுன்னு தேடுறா. க்ளோஸ் பண்ணா கொக்கமக்காரி செத்துட்டா. அவளை கொன்னது என்னன்னு பார்த்தா நம்ம முந்திரி கொட்டையும் அமுஞ்சான். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வாங்க கோக்குமக்காரி ஏன் கொண்டானுன்னு பார்ப்போம். நம்ம கோக்குமக்காரி நம்ம முந்திரி கொட்டை அமூஞ்சியோட வீட்டுக்கு வரா. அங்கே அவங்க ஒரு நல்ல பிளானை போடுறாங்க. என்ன பிளான்னா, அப்படி பிளான் பண்ணும்போது நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது எல்லா பொருளும் பறக்கிறத ஒரு சீனில் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லனை கடத்திட்டு கொண்டு போன அந்த குப்பைக்காரனை என்ன வச்சுருக்கான்னு காமிக்கிறாங்க. அந்த டைம் தான் கோக்குமாக்காரி ஏன் கொல்லப்படுறா அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் வெளியே வருது. என்ன ரீசன்னா, கோக்குமாக்காரியை நம்ம அம்மாஞ்சியும் முந்திரி கொட்டையும் சேர்ந்து கொல்றதா ஒரு பிளான் போட்டு தர்றதே நம்ம கோக்குமாக்கு காரி தான். எஸ், அவங்க பாட்டி தான் பெரிய டான் அல்லவா, அவங்க பாட்டி கிட்ட நிறைய பணம் இருக்குல்லவா, அந்த பணத்தை எப்படி ஆட்டையை போடுறது அப்படின்னு பிளான் போடுற அந்த டைம் தான் ஓகே என்னை கடத்தின மாதிரி நீங்கள் ஆட்டையை போடுங்க, நான் பாட்டி கிட்ட இந்த பணத்தை கேட்போம், மிரட்டுவோம், $50,000 வாங்குவோம், அதெல்லாம் 3 ஷேர் பண்ணுவோம், உங்களுக்கு லைஃப் செட்டில், நானும் போய் மொஹஞ்சதாரோ அந்த எனக்கு பிடிச்ச டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு டீல் போடுறா. அப்படி டீல் போடுற அந்த டைமில் தான் ஓகே மாட்டிக்க மாட்டோம்ல அப்படின்னு பேசும்போது பேத்தி நான் தானே ஐடியா தரேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த டைமில் தான் அவங்கள கொல்ற மாதிரி கடத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கான பிளானிங் நடக்குது. இதுக்கு நடுவில் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி தான் அந்த ஏரியாவோட கேங் லீடர் இல்லையா, பெரிய டான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, பாட்டி யாருக்கும் தெரியாமல் ஒரு ஸ்பை வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பை மூலமாக தம் பேத்தி எங்கே இருக்கா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கண்காணிக்க சொல்லுவாங்க. அந்த ஸ்பை தன் பேத்தி இறந்தது தெரியாமல் பாட்டி விசாரிக்க சொல்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேத்தி எங்கே இருக்கா அப்படிங்கிறத லொக்கேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிப்பான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா குக்குமக்கரியை கட்டி போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நம்ம முந்திரி கொட்டையும் அமௌஞ்சையும் வீடியோ டேக் எடுப்பாங்க, மிரட்டுற மாதிரி பண்ணுவாங்க. மிரட்டுற மாதிரி பண்ணிட்டு தான் எடுத்த வீடியோ நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்குறத 2 பேர் பேன் திரும்பி நின்று பார்க்குற அந்த கேப்பில் நம்ம கோக்குமக்காரிக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஹார்ட் ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா செத்துருவா. அந்த டைம் டக்குன்னு ஃபங்க்ஷன் ஆகும், அவனால் பேசவே முடியாமல் செத்துட்றா. நம்ம கோக்குமக்காரி கதையோட ஹீரோயினி கதை முடிந்தது. ஹீரோயின் கதையே முடிஞ்சு, இதுக்கு மேலே என்னடா கதை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம டிஎன்ஏவை ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு பிளான் பண்ணதை பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம கோக்குமக்காரி மூச்சு பேச்சு இல்லாமல் கப்பு சுப்புன்னு இருக்கான்னு. அதை நம்ம முந்திரி கொட்டை தான் பக்கத்தால் போய் செக் பண்ணும்போது முந்திரி கொட்டையினால் கண்டுபிடிக்க முடியுது. ஐயையோ அவள் செத்துட்டான்னு உடனே அம்மாஞ்சி விளையாடாத அப்படிங்கிறான். அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். அப்படியே பயம் வெளியே தெரியுது. அமோஞ்சிக்கும் நம்ம முந்திரி கொட்டைக்கும் அடுத்தது என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. இதை செத்ததை நினச்சி ஒரு அழுகை வருது. அவங்க பாட்டியை நினச்சி அவனுக்கு உச்சாதான் வரல, அந்த மாதிரி பயம் வருது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது எல்லா பொருளும் பறக்குது இல்லையா, பறந்து டக்குன்னு கீழே விழுகிறது. அந்த சவுண்டில் வந்து ஹீரோவோட வீட்டு ஓனர் பொம்பளை வந்து நைட் என்ன ஆனாலும் டெய்லி சத்தம் வருதுன்னு ஹீரோவை திட்டிட்டு போயிடுறா. நடுராத்திரி எந்திரிச்ச ஹீரோ திட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவன் பழைய டைரி ஒன்று எடுத்து பார்க்கும்போது தான் இன்றைக்கி அம்மாஞ்சி முந்திரி கொடுத்த அந்த குப்பை கொட்டுற ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னான்ல. ஸோ அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோ போகிறான். பிகாஸ் ஹீரோவுக்கு ஏதோ விஷயங்கள் தெரியுது, ஹீரோனால் சில பொருட்களை பறக்க வைக்க முடியுது, அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஹீரோ போய் பார்க்க வேண்டிய தப்பில்லையே, போய் பார்க்க போகிறான். இந்த பக்கம் நம்ம முந்திரி கொட்டையும் அம்மாஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா,
போலீஸுக்கு போக வேணாம், இப்போதைக்கு தப்பிக்கணுங்கிற பிளானில் நம்ம கொக்கமக்காரியோட பாடியை ஒளிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபைனலைஸ் முடிவு பண்ணிவிட்டு, நம்ம முந்திரிக்கோட்டைக்கு தான் இந்த குப்பை கொட்டுற ஏரியாவில் யார் வர்றதில்ல போகிறதில்லைன்னு தெரியும். அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். யாரும் கண்டுக்கிறதில்ல. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஹீரோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஸோ அங்கே யாரையும் அக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அதை நம்பி அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தானே, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு முந்திரிக்கோட்டை அங்கே கொண்டு போய் பாடியை போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அவள் பாடியை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. நம்ம முந்திரிக்கோட்டையும் அம்மாஞ்சியும் சேர்ந்து அழுதுட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போய் நின்று சேர்ற இடத்துல அவளை தள்ளி விடுறதுக்கு நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஹீரோ வந்து நிற்கிறார். ஏன்னா அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம், நைட்டு தூக்கம் வரல, அந்த ஓனரை நம்ம எழுப்பிட்டுருச்சு, இவன் பொருளை தூக்கி போட்டதில் சண்டை பிடிச்சினா தட் கைண்ட் ஆஃப் திங்லாம் எந்திரிச்சு வந்து அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு நடுராத்திரி வந்திருக்கான். வந்தால் இவங்க 2 பேர் நிற்கிறத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டான். பின்னாடி பாடி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அம்மோஞ்சியும் முந்திரிக்கோட்டையும் பயந்துட்டு உதறிட்டு நான் இங்கே இல்லை இன்னும் பண்ணல அப்படின்னு தள்ளி விட்டு பின்னாடி நகர தான் கால் பட்டு பாடி கொண்டு வந்த அந்த ட்ரோல் வண்டி நகர்ந்து மூவ் ஆகி கீழே சரிஞ்சு விழுகுது. கீழே விழுகிறத டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அது ஒரு டெட் பாடின்னு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஹீரோ கண்டுபிடிச்சிட்றாப்பி. நல்லா மூஞ்சிக்கு டார்ச் அடிச்சு பார்க்கும்போது தான் ஐயோ இது அந்த ரெஸ்டாரண்ட்டை சேர்ந்த பாட்டியோட பேத்தியாச்சே, காலையில் பார்த்தோம்ல இதை பைத்தியன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு தானே இது, இந்த பொண்ணு தானே நம்மளை அரைஞ்சி எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பொண்ணை கொன்னுட்டிங்களா அப்படின்னு அவனை கேட்க அந்த பாடி எங்கே கிடக்குதுன்னா அந்த சாக்கடை தண்ணிக்குள்ளே கிடக்குது. இவன் அம்மாஞ்சியும் நம்ம முந்திரிக்கோட்டையும் அந்த விழுந்து போன கொக்கமக்காரியை தூக்கிறதுக்கு ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது அவங்களும் அன்ஃபார்ச்சுனேட் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் தண்ணிக்குள்ளே இறங்காமல் மேலேயே நின்றுட்டு 3 பேர்த்தையும் டார்ச் அடிச்சு நீங்கள் அந்த பொண்ணை கொன்னுட்டு மறைச்சி வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு பேசுகிறாப்பி. அவனுங்க 2 பேரும் அழுன்னு அழுதுட்டு நாங்கள் கொல்லலை, இவளை ஏதாச்சும் திட்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் இவனால் நம்ப முடியல. நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லை போலீஸ்க்கு நான் கால் பண்ணுறேன். ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுக்கும்போது நம்ம முந்திரிக்கோட்டை பக்கத்தால் வந்து ஹீரோ பக்கத்தால் வந்து கெஞ்சுற மாதிரி கெஞ்சிட்டு ஃபோனை தள்ளி விட்டுறான். ஃபோனை தள்ளி விடும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபோனோட லைன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுது. இது இவங்க தெரியாமல் டெட் பாடி, கொலை, மறைப்பு அப்படின்னு பேசுகிறதுனால போலீஸ் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது தான் தெரியுது இவங்க பேசுகிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்குன்னு. இவங்க பேசுகிறத கேட்டு போலீஸ் மறுபடியும் கால் பண்ணி நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு எமர்ஜென்சிங்கிறதுனால நாங்கள் போலீஸை அனுப்பியிருக்கோம் அப்படின்ட்டு ஹீரோ கவர்மெண்ட் சர்வெண்ட்னால அவரோட பேரையும் கரெக்டாக லொக்கேஷனையும் ட்ரேஸ் அவுட் பண்ணிடுறாங்க அவரோட ஃபோனை வச்சு. அங்கே போலீஸ் இப்போ அனுப்புகிறேன்னு சொன்னோன்னு திரும்பி இவங்க 2 பேரும் அந்த அம்மாஞ்சியாக பார்க்குறாங்க. ஏன்னா முந்திரிக்கோட்டையும் ஹீரோ இப்போ மேலே இருக்காங்க, கீழே டெட் பாடியும் அம்மாஞ்சி இருக்காங்களே அப்படின்னு பார்த்து திரும்பி பார்த்தா டெட் பாடி, அதாவது கொக்கமக்காரியை காணும். அந்த சாக்கடை தண்ணிக்குள்ளே இருந்த கொக்கமக்காரியை காணும். அப்போ தான் 3 பேரும் அவள் இல்லாததை தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா போலீஸ் வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஹீரோன்னு சொல்கிறான் இவங்க கொலைபாடி டெட் பாடியை மறைக்க வந்தாங்க, அதனால தான் நான் இப்போ போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க நீங்கள் கொன்னது அந்த பொண்ணை தானே, நீங்கள் டெட் பாடியை பார்த்தது அந்த பொண்ணை தானேன்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நம்ம கொக்கமக்காரி உயிரோட நின்றுட்டுருக்கா. செத்து போனவை எப்படி உயிரோட வந்தா? நம்ம ஹீரோ ஏன் இங்கே வந்தாப்பி? ஹீரோ இதுக்கு முன்னாடியே கொக்கமக்காரியை ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி காப்பாற்றிருப்பாப்பி. அதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ வர கண்டிப்பாக காத்துட்டுருங்க. நன்றி.